அலுவலர்களுக்கான கூட்டங்களை அலுவலக நாட்களில் போடுவது மிகச்சிறந்தது. ஆனால் பொதுமக்களுடன் கலந்துரையாட வேண்டிய கூட்டங்களை எவ்வாறு அலுவலக நாட்களில் அந்த மக்கள் உழைப்பில் ஈடுபட வேண்டிய நாட்களில் நீங்கள் போட முடியும்? அந்த கூட்டங்களுக்காக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் யாருமே வர முடியாது. அவர் விடுமுறை எடுக்க வேண்டும், சாத்தியமே அற்றது. இறுதியை நீங்கள் யாருடன் பேசப் போகிறீர்கள்? அந்த கிராமத்தில் இன்னமுமே எங்களுடைய அலுவலர்களுடைய மனநிலை மாறவில்லை. தங்களுடைய அலுவலக நேரத்துக்குள் சமூகத்தை சந்திப்பது பற்றி சிந்திக்கின்றார்கள். அல்லது தாங்கள் அந்த குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட நேரத்துக்குள் தாங்கள் கதாபிரசங்கம் செய்வது போன்று தாங்கள் நினைத்து வந்த விடயங்களை சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கின்றார்கள். பிறகு சொல்வார்கள், நாங்கள் மக்களுக்கு சொல்லிவிட்டோம், மக்களுக்கு விளங்கவில்லை, அவர்களுக்கு அறிவு உறைவென்றது ஒரு தீர்மானங்களுக்கு வரவழைக்கின்றார். இந்த அணுகுமுறை மாற்றங்கள் தேவை. இன்று எங்கள் சமூகத்தை சமூகமாக ஒன்று திரட்ட வேண்டி இருக்கின்றது. பெரும்பாலான அரசாங்க அலுவலர்கள் மக்களிடம் போகும்போது தங்களுடைய விதி புத்தகங்களை கொண்டு போகின்றார்கள். இது இப்படித்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இந்த நேரத்தில் கடன் வழங்கும் நிறுவனங்கள் இன்னும் வேகமாக செயற்பட துவங்குகின்றன. வெறுமனே கடன் அல்ல, தங்க நகைகளுக்கான கடன். அவர்கள் அந்த ஏழைகளின் களத்தில் இருக்கும் காதில் இருக்கும் சிறிய தங்கங்களை கூட எடுத்துக்கொண்டு பணத்தை கொடுத்துவிட்டு பின்பு அவர்களுக்கு தெரியும் அவர்கள் மீளப் பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவென்று சொல்லி தங்கத்தை கொள்ளையடிக்கின்ற மிகப்பெரிய ஒரு பழக்கம் ஒன்று இப்பொழுது குறிப்பாக வடகிழக்கில் வளர்ந்துள்ளது, மலையகத்தில் வளர்ந்துள்ளது. எல்லா வீதியோரத்து மின்கம்பங்களிலும் தங்க நகைகளுக்கு அடை வைப்பதற்கான விளம்பரங்கள் தான் கூடி போயிருக்கின்றன. மிக கூடிய அளவில் தாங்கள் கடன் கொடுப்பதாக கூறுகின்றார்கள். கூடிய அளவில் கடன் கொடுப்பது என்பது தங்க நகைகளை மீட்க முடியாத ஒரு பொறைக்குள் எங்களுடைய ஏழைகளை தள்ளுகின்றது. அது யாருமே விளங்க தயாராக இல்லை. அதற்கான வட்டிகளும் கூட அவர்கள் எவ்வாறு கணிப்படுறார்கள் என்பது மிகவும் சிக்கலான கேள்வியாக இருக்கின்றது. முன்பொரு காலத்தில் நகையை அடைபிடிப்பதற்கு சொல்லி வரையறுக்கப்பட்ட ஆட்கள் இருந்தார்கள். அதே வேளையில் வங்கிகள், மக்கள் வங்கி, குறிப்பாக கிராமிய கூட்டுறவு வங்கி என்ற இந்த 3 நிறுவனங்கள் தான் நகை அடைபிடித்தலில் ஈடுபட்டிருந்தன. ஆனால் இப்பொழுது எல்லா நிதி கம்பெனிகளும் நகை அடைபிடிக்கின்ற தொழிலில் ஈடுபட்டுள்ளார்கள். புதிதாக வேறு தொழில்களில் ஈடுபடுபவர்களும் கூட தங்களுக்கு சமாந்தரமாக தங்கள் வர்த்தகத்துக்கு சமாந்தரமாக இப்பொழுது நிதி கம்பெனிகளையும் ஆரம்பித்து நகை அடைபிடிக்கின்ற தொழிலையும் துவங்கி இருக்கின்றார்கள். சில அரசு சார்பற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக தங்களை இலங்கையில் பதிந்துள்ள நிறுவனங்கள் கூட தாங்கள் ஒரு வங்கி நிறுவனங்களை உருவாக்கி நகை அடைபிடித்தல், கடன் நிறுவனம் என்ற விடயங்களை செய்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் சொல்லப்போனால் மக்களிடம் இருக்கின்ற ஒட்டுமொத்த இறுதி சேமிப்பான இந்த தங்கத்தையும் பறிப்பது எப்படி என்பதை பார்க்கின்றார்கள். அவர்கள் சமூகத்தை உதிரிகளை ஏமாற்றுவது எப்படி என்று பார்க்கின்றார்கள். இந்த இடத்தில் நாங்கள் எவ்வாறு இந்த சமூகத்தை பாதுகாக்கப் போகின்றோம்? இது தமிழ் சமூகம், சிங்கள சமூகம் என்று இல்லை. எல்லாரும் ஏழை மக்கள், 80% மக்கள் கிராமங்களில் வாழுகின்றார்கள். இந்த 80% மக்கள் ஏமாற்றப்படாமல், நிறுவனங்களால் ஏமாற்றப்படாமல், நிறுவனங்களுடைய விதிகளால் ஏமாற்றப்படாமல், நிறுவனங்களுடைய நடவடிக்கைகளால் ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களை இந்த நிறுவனங்கள் தனி நபர்களாக, குடும்பங்களாக அணுகுகின்ற முறையிலிருந்து எமது மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. சிறிது நேரத்திற்கு முன் நான் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. எங்களுடைய கிராமத்தில் நிலப்பயன்பாடு தொடர்பாக அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் சிறிது நேரம் என்னால் பங்கு பெற்ற முடிந்தது. இன்று வெள்ளிக்கிழமை ஒரு அலுவலக நாள். எனவே அலுவலர்கள் தங்களுடைய அலுவலக நேரத்துக்குள் தான் கூட்டங்களை போட வலிக்கிடுவார்கள். அலுவலர்களுக்கான கூட்டங்களை அலுவலக நாட்களில் போடுவது மிகச்சிறந்தது. ஆனால் பொதுமக்களுடன் கலந்துரையாட வேண்டிய கூட்டங்களை எவ்வாறு அலுவலக நாட்களில் அந்த மக்கள் உழைப்பில் ஈடுபட வேண்டிய நாட்களில் நீங்கள் போட முடியும்? அந்த கூட்டங்களுக்காக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் யாருமே வர முடியாது. அவர் விடுமுறை எடுக்க வேண்டும், சாத்தியமே அற்றது. இறுதியை நீங்கள் யாருடன் பேசப் போகிறீர்கள்? அந்த கிராமத்தில் இன்னமுமே எங்களுடைய அலுவலர்களுடைய மனநிலை மாறவில்லை. தங்களுடைய அலுவலக நேரத்துக்குள் சமூகத்தை சந்திப்பது பற்றி சிந்திக்கின்றார்கள். அல்லது தாங்கள் அந்த குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட நேரத்துக்குள் தாங்கள் கதாபிரசங்கம் செய்வது போன்று தாங்கள் நினைத்து வந்த விடயங்களை சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைக்கின்றார்கள். பிறகு சொல்வார்கள், நாங்கள் மக்களுக்கு சொல்லிவிட்டோம், மக்களுக்கு விளங்கவில்லை, அவர்களுக்கு அறிவு உறைவென்றது ஒரு தீர்மானங்களுக்கு வரவழைக்கின்றார். இந்த அணுகுமுறை மாற்றங்கள் தேவை. இன்று எங்கள் சமூகத்தை சமூகமாக ஒன்று திரட்ட வேண்டியிருக்கின்றது. கிராமங்களை கிராமங்களாக ஒன்று திரட்ட வேண்டியிருக்கின்றது. ஆனால் இங்கே ஒரு நடைமுறையில் இன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. தற்போது இந்த புதிய அரசாங்கம் பிரஜா சக்தி என்று சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றது. ஏற்கனவே சமூகத்தில் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் இருக்கின்றன. கிராம அபிவிருத்தி சங்கங்களின் மகளிர் பிரிவுகள் இருக்கின்றன. சனசம நிலையங்கள் இருக்கின்றது. அதற்கு மேலாக ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி பிரதிநிதிகளை கொண்ட, வட்டார பிரதிநிதிகளை கொண்ட பிரதேச சபைகள் இருக்கின்றன.
ஜனநாயக குரல்களையும் விழுமியங்களையும் பாதுகாப்பதற்காக அவை இருக்கின்றன. இவ்வளவையும் மீறி இந்த அரசாங்கம் பிரஜா சக்திகள் என்கின்ற ஒரு நிறுவனத்தை கட்டமைத்து இந்த கிராமங்களில் முன்னெடுக்கின்றது. தன்னுடைய நிகழ்ச்சி திட்டங்களுக்கும் தனது நிதி மூலங்களுக்கு தேவையான திட்டங்களுக்கான சிபார்சுகளையும் இந்த பிரஜா சக்தி தலைவர்களூடாக தாங்கள் நியமிக்கின்ற இந்த தெரிவு செய்யப்படாத அரசியல் கட்சி சார்ந்த தலைவர்களூடாகவே எல்லாவற்றையும் பெற முயற்சிக்கின்றது. இது முற்றுமுழுதாக ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரான ஒரு முயற்சி. எவ்வாறு சீனா தேசத்தில் அடி கிராம மட்டத்திலிருந்து கம்யூனிஸ்ட கட்சி மக்களை ஒழுங்கமைத்து கட்டமைத்து வைத்து அதனூடாக கிராமங்களையும் ஏனைய விடயங்களையும் நிர்வகிக்கின்றதோ அதே போன்ற ஒரு மாதிரியை இங்கு உருவாக்க முயற்சிக்கின்றார்கள் என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. இது மிக ஆபத்தானது, ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது, மக்களுடைய பாரம்பரிய மரபு சார்ந்த உள்ளூராட்சி ஆளுகை விழுமியங்களுக்கு எதிரானது. மக்களுடைய தெரிவுகளே இல்லாமல் இந்த அரசியல் அதிகாரத்தின் அடிப்படையில் சில பேர் சமூகத்துக்குள் செல்வாக்கு செலுத்துகின்ற ஆளுகை செலுத்துகின்ற இந்த கலாச்சாரம் மிக மிக ஆபத்தானது. இவர்கள் சமூகத்தை துண்டாட முயற்சிக்கின்றார்கள். கட்சிகளின் பேராலும் தங்களுடைய அடையாளங்களின் பேராலும் சமூகத்தை 2 பட 3 பட கூறுபட முயற்சிக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு முன்னால் சமூகத்தை எப்படி ஒன்றாக்குவது? தனிநபர்கள் குடும்பங்களாக வலுப்பெற வேண்டும், குடும்பங்கள் சமூகங்களாக வலுப்பட வேண்டும், சமூகங்கள் ஊர்களாகவும் பிரதேசங்களாகவும் வலுப்பட வேண்டும், பிரதேசங்கள் மாகாணங்களாயும் தேசங்களாயும் நாடுகளாயும் வலுப்பட வேண்டும். இந்த படிமுறையில் இடையில் ஒரு இடத்தில் எங்கோ இடத்தில் சிதைவை ஏற்படுத்திவிட்டு ஒன்றாக நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று கூறுகின்ற கோஷங்கள் பொய்யானவை. இந்த இடத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கின்றது. எவ்வாறு இந்த அரசாங்க நிர்வாகத்துறையும் அரசியல் துறையும் ஏனைய தனியார் துறை எல்லாரும் இந்த மக்களை எவ்வாறு அணுகுவது என்ற விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பெரும்பாலான அரசாங்க துறைகளின் நிர்வாகத்துறைகளில் உள்ள சட்டங்களும் விதிமுறைகளும் மிகவும் பழமையானவை, காலத்திற்கு ஒவ்வாதவை, கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை நெகிழ்ந்து கொடுக்க முடியாதவை. பெரும்பாலான அரசாங்க அலுவலர்கள் மக்களிடம் போகும்போது தங்களுடைய விதி புத்தகங்களை கொண்டு போகின்றார்கள். இது இப்படித்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். இன்று காலையில் கூட நடந்த கூட்டத்தில் ஒரு விவசாயி சொன்னார், ஒரு விடயத்திற்கு 2000 ஆண்டில் 1000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விடயம் இன்னமும் அது 1000 ரூபாயாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது எல்லாமே விலைவாசி எல்லாம் கூடிவிட்டது. எனவே அது 2000 3000 ரூபாயாக அந்த விடயம் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும், விவசாயிகளுக்கான ஒரு நிவாரணம் போன்று. ஆனால் செய்யப்படவே இல்லை. இப்பொழுது 1000 ரூபாயோடு எதுவுமே செய்ய முடியாது என்று விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தில் அந்த அன்றைய 2000 ஆண்டில் அறிமுகப்படுத்தும் போது 1000 ரூபாய் என்பது என்ற ஒரு பெறுமதி இல்லாத விடயம். எனவே அது இன்றைய வாழ்க்கை செலவுகளுக்கு அடிப்படையில் அது 2000 3000 ரூபாய் அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் வந்திருந்த அலுவலர்களை பொறுத்தவரை அவர்களது கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. நாங்கள் என்ன செய்வது, அரசாங்கத்தின் நிர்வாக சுதிரைகளின்படி 1000 ரூபாய் தான் ஏற்கனவே இருக்கின்றது, மாற்றப்படவில்லை செலவாக சொல்லிவிட்டு தப்பித்து போவார்கள். அடிப்படையில் இந்த இடத்தில் தான் நான் சொல்லக்கூடிய சமூகங்களாக எப்படி கட்டமைப்பது என்பதை நாங்கள் அணுக வேண்டும். இந்த அரசாங்கத்தில் பல்வேறு விதமான நூற்றுக்கணக்கான திணைக்களங்கள் இருக்கின்றன. இந்த திணைக்களங்கள் சமூகங்களை சமூகங்களாக பார்க்காமல் உதிரிகளாக பார்ப்பதன் மூலம் தாங்கள் நினைக்கின்ற காரியத்தை சாதித்து விடலாம் என்று யோசிக்கின்றார்கள். அது சாத்தியமற்றது.